இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தந்தையார் பற்றிய சில தகவல்கள். இன்றைக்கி தந்தையர் தினம். உலக நாடுகள் அப்படி கொண்டாடிட்டு இருக்கு தந்தையர் தினம் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை, இந்தியர்களை பொறுத்தவரை தினமும் தந்தைன்னா தந்தை தான். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தந்தையர் தினம் இல்லை. என்னைக்கு நம்ம கருவாக அவர்கிட்ட வந்து சேர்ந்தோமோ, இந்த பிறவிக்கு அவர் தந்தை அப்படின்னு எப்போ ஆனாரோ அன்னையிலேருந்து அவர் தான் தந்தை. இந்த உடல் மறையும் வரை, நம்முடைய வரலாறு மறையும் வரை. அதுபோல் அந்த தந்தைக்கு ஒரு நாள் மரியாதை கொடுக்கறது போதாது. என்றைக்கும் அதே மரியாதை கொடுக்குற மனசு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட விண்ணப்பத்தோட தந்தையர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசை. என்னுடைய தந்தையாரை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதையானும் சொல்லணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய தந்தையார் சேலியமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் சாதாரண, அதாவது பெரிய பண்ணை குடும்பமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு நிதானமான இடத்துல இருக்கிற காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சராசரி மனிதர். என்னுடைய தந்தையாருடைய சிறு வயதிலேயே தாத்தா இறந்துட்டாங்க. அதனால் என்னோடய தந்தையாருக்கு சின்ன வயசுலேயே குடும்ப பாரம் அதிகமாகிடும். தன்னோட தாயார் தனியாளாக சுமக்கிறது. 4 தங்கைகள், ஒரு தம்பி. என்னோடய தந்தைக்கு மொத்தம் 6 பிள்ளைகள், 2 பையன் 4 பெண்கள். அதனால் ஒரு தாயாரோடு சேர்த்து எல்லாரையும் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய முதல் பிள்ளை என்னோடய தந்தையார். அதனால் அவருக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாச்சு. அவர் செய்தே ஆகணும் அப்படின்ற இடத்துல இருந்தார். அவரால் அந்த உள்ளூரில் தென்னை பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி கிடைக்குமோ அதை ஒரு தென்னை பள்ளிக்கூடத்துக்கு போனார். ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் மிகப்பெரிய நல்ல புலமை வாய்ந்தவர், திறமைசாலி, தமிழ் வல்லுனர். அப்பேற்பட்ட ஒருத்தர் அந்த ஊரில் தென்னை பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தார். அவர்கிட்ட படித்தவங்க தான் அந்த காலத்தில். அந்த ஆறுமுகம் அப்படின்றவர், ஆறுமுகாத்தியார்னு சொல்லுவாங்க, அவருக்கு முன்னாடி என்னோடய தந்தையாருடைய சொந்த அண்ணார், அதாவது பெரியப்பா மகன், அதாவது ஒரு தாத்தாவுடைய பிள்ளைங்க, எங்கள் தாத்தாவுடைய பிள்ளைங்க, அண்ணன் மூத்தவர். அவர் அந்த காலத்திலேயே அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் காலம் அப்போது அவர் தலைமை ஆசிரியராக இருந்தவர். சேலியமேடு பள்ளிக்கூடத்துக்கு அவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. பள்ளிக்கூட வசதி கிடையாது. மிகவும் ஏழ்மையான கூரை கட்டிடத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது. எங்கள் தாத்தா என்ன பண்ணார், இன்றைக்கும் அந்த கட்டிடம் இருக்குது, அந்த கல்வெட்டும் இருக்குது. என்னோடய தாத்தா என்ன பண்ணார், ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும், ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் கல்வி அறிவு பெறணும் அப்படின்றதுக்காக எங்கள் தாத்தா ஒரு பள்ளிக்கூடம், அதாவது தன்னுடைய இடத்துல தனக்கு சொந்தமான மண்ணில் ஒரு கட்டிடம் கட்டி அதில் அந்த கட்டிடத்தை புதுச்சேரி அரசுக்கு தானமாக கொடுக்குறார். கல்வித்துறைக்கு தன்னுடைய மண்ணில் தானே தன் சொந்த செலவில் கட்டிடம் கட்டி அதை புதுவை அரசுக்கு, கல்வித்துறைக்கு தானமாக கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய பேர் அங்கே பொறிச்சு இருக்கும். சி சுப்புகிருஷ்ணன் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த அளவுக்கு கல்வி
வளம் இருந்த ஒரு குடும்பம். அதுக்கப்புறம்தான் அந்த பள்ளிக்கூடம் வந்த பிறகு தான் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு வகுப்பு அதிகமாகி இருக்கலாம். என்னுடைய காலத்தில், நான் பள்ளிக்கு போகிற காலத்தில் 4 வகுப்பு அந்த பள்ளி கட்டிடத்தில். வராண்டாவில் ஒரு வகுப்பு இருக்கும், உள்ளே 3 வகுப்புகள் நடக்கும். முதல் வகுப்பு வெளி வராண்டாவில் உட்கார வச்சு ஒரு டீச்சர் சொல்லி தருவாங்க. 2, 3, 4 வகுப்புகள் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். 5ஆம் வகுப்புக்கு பாகூர் போகணும். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் குருவிநத்தம் அப்படின்ற ஊருக்கு போகிற பாதையில் ஹைஸ்கூல், உயர்நிலை கல்வி, அங்கே போகணும். அங்கெல்லாம் போய் தான் படித்தோம். ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் 2-3 கிலோமீட்டர், மாலையில் 3 கிலோமீட்டர், 4 கூட தாண்டிடும் அந்த குருவிநத்தம் போகிற போது. அவ்வளோ தூரம் நடந்து போய் நடந்து வந்து தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் படித்தோம். 67ல் பள்ளிக்கல்வியை முடித்தேன். அந்த வயசு வரைக்கும் அப்படி தான் படித்தோம். என்னோடய தந்தையார் வெறும் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர். எங்களை அந்த ஹைஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சார். அதுக்கு மேலே எங்களுக்கு அந்த படிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்போல்லாம் புதுச்சேரியில் இருந்து சேலிமேடு வழியால் பஸ் போக்குவரத்து மிக மிக கம்மி. வெளியில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே படிக்க முடியும். அப்படின்ற நிலைமையில் படிக்க முடியாமல் நாங்கள்லாம் பல காரணங்களால் கொஞ்சம் மேலே அதிக அளவில் எல்லாம் உயரமாக போகாமல் போயிட்டோம். எங்கள் தந்தையாருக்கு எல்லாரும் படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், அப்படி ஒரு ஆசை அந்த வயசுலேயே இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தந்தையர் அப்படின்றதில் ஒரு சிறப்பான இடத்துல வைக்க வேண்டிய ஒரு தந்தை எனக்கு கிடைச்சார். இது ஆண்டவருடைய கருணை. அந்த தந்தையை பற்றி சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. என்னோடய தந்தையாரை பற்றி, தாயாரை பற்றி அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு பெற்றோர் தான் எனக்கு. அவங்க சின்ன வயசுலேயே இருந்து அப்படி இருந்ததுனால அதாவது பால பருவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது சின்ன வயசாக இருக்கிறப்போ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பிள்ளையார் குப்பத்தில் இருந்து சேலியமேடு வழியாக பாகூர் போயிருக்காங்க. அந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகள் வந்தபோது பின்னாடியே ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. ஞானசம்பந்தர் பின்னாடி போனாங்க, நாவுக்கரசர் போன இடத்துல போனாங்க. அங்கங்கே அன்பர்கள், அடியார்கள், மெய்யடியார்கள் பின்னாடி ஒரு குரூப் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுபோல் சுவாமிகள் போகும்பொழுது, ரெட்டியப்பட்டி சுவாமிகள் போகும்பொழுது சில பேர் கூடவே போயிருக்காங்க. அப்போது அங்கே ஒரு சாமியார் போகிறார், நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு வரார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, எங்கள் தந்தையாரும் சின்ன பையனாக ஓடி போய் சுவாமிகளை பார்த்துருக்கார். அந்த பார்த்த உடனேயே அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் விளையாட்டு குழந்தையாக, ஒரு பையனாக பார்த்தாலும் அந்த பார்வையில் அவர் மேலே ஒரு கவர்ச்சி இருந்திருக்கு. ஆஹா, இவர் கூட நம்ம கூட போனால் தேவலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதோட விட்டுட்டார். அதுக்கப்புறம் அது சின்ன வயசு கதை. ஒரு 7-8 வயசு பையனாக இருந்தபோது அது நடந்திருக்கு. அது தந்தையார் பின்னாடி சொன்னபோது தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 13 வயசு ஆகும்பொழுது எங்கள் பாட்டிக்கிட்ட, அவரோட தாயார்கிட்ட, அதாவது பிள்ளையார் குப்பத்தை பற்றி தெரிஞ்சு, ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி தெரிஞ்சு, அவர் அங்கே போக விரும்பி தாயார்கிட்ட அனுமதி கேட்குறார். அம்மா, நானும் அருட்சட்டத்தில் சேர்ந்துக்கிறேன். அவருக்கு அந்த அருட்சட்ட நெறி 13ஆவது வயசில் அறிமுகமாகிருக்கு. ரெட்டியப்பட்டி சுவாமிகளையும் அருட்சட்டத்தையும் அவர் தெரிஞ்சிக்கிற வாய்ப்பு கிடைச்ச உடனே அதில் நாம் சேரணும், நம்ம அந்த அருட்சட்ட நெறியை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அப்போது தாயார்கிட்ட கேட்குறார். தாயார் ஒத்துக்கலை. இந்த பையன் சன்னியாசியாக போயிட்டான்னா, சாமியாராக போயிட்டான்னா
இந்த குடும்பத்தை யார் தாங்கி பிடிக்கிறது? மூத்த பையனை அப்படி விட்டுட முடியுமா அப்படின்னு எங்கள் பாட்டிக்கும் அத்தைங்களுக்கும் அதில் விருப்பம் இல்லை. பாட்டிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார், பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அம்மா அம்மா நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்கிறீங்களோ அப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறேன், ஆனால் சட்டத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன், நான் குடும்பத்தை விட்டு விலக மாட்டேன், அது வந்து குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய சன்னியாசியாக போகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு அருட்சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் குப்பை தாயை சந்தித்து அவங்களுடைய அந்த ஈர்ப்பு காரணமாக தாயார்கிட்ட பர்மிஷன் கேட்குறார். 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் 6 வருஷ காலம் ஆச்சு அவருக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு எங்கள் பாட்டிக்கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் சரி நீ குடும்பத்தை விட்டு போகாமல் இருக்கிறதா இருந்தால் என்னவானும் செய் அப்படின்னு பாட்டி உத்தரவு கொடுத்ததுனால 19வது வயசில் பிள்ளையார் குப்பத்தில் போய் அருட்சட்டத்தை ஏற்றுக்கிறார். அருட்சட்ட அடியாராக அருட்சக்தி அன்னையார் கையால் தீட்சை வாங்கி அவர் அடியாராக மாறுறார், அருட்சட்டை ஏற்றுக்கிறார். அன்னையிலே இருந்து தன்னோட 85வது வயசு முடிகிற வரைக்கும் அவ்வளவு தீவிர அருட்சட்ட அடியாராக இருந்தார். அவருடைய சில செயல்கள், வாழ்வியலில் சில செயல்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசை. அந்த அருட்சட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளிக்கிழமை விரதம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விரத அளவுகள், முறைகள் அதெல்லாம் கொஞ்சம் முதிர்ந்துக்கிட்டே போகும். உபவாசம்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த உபவாசம் வருஷத்தில் 7 மாதங்கள் ஆவணியில் தொடங்கி மாசி மாதத்து வரைக்கும் உபவாசம் இருப்பார். அந்த உபவாச காலத்தில் எத்தனை ஊர் பயணம் போனாலும் புதுச்சேரிக்கு வருவாங்க, கடலூர் போவாங்க, கிருமாம்பாக்கம் போவாங்க, வயலுக்கு போவாங்க. எந்த நிலையிலையும் காலையில் 7:30 மணிக்கு முன்னாடி ஆகாரம் எடுத்துப்பாங்க. அந்த உபவாச காலத்தில், அந்த 7 மாத காலத்தில் மட்டும் சொல்கிறேன். மற்ற நாளில் சராசரியாக நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. காலை ஆகாரம் ஏதோ ஒரு டிஃபன், அதாவது பொங்கலாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், வீட்டில் என்ன இருக்கோ அதுதான். மிகப்பெரிய செல்வந்தரும் கிடையாது, ஏழையும் கிடையாது. நிலம் இருக்குது, வீடு இருக்குது, தோப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு. ஆனால் தினப்படி வருமானம் கம்மி. அந்த விவசாயத்தில் என்ன விளைஞ்சி வருதோ அதை வச்சு தான் குடும்ப வாழ்க்கை. அது முப்போகம் விளையிற 3 போகம் விளையக்கூடிய நிலம். சம்பா, சொர்ணவாரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி 3 போகம் விளையக்கூடிய நல்ல ஏரி நீர் பாசனத்தில் வசதியாக இருக்கிற நிலம். அதனால் குடும்பத்தில் வறுமை இல்லை. அதே சமயம் தினப்படி செலவுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை. வீட்டில் நிறைய மாடுகள். அந்த மாட்டில் பால் கறப்பாங்க. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்ன்ற மாதிரி பால்காரர் வந்தால் எங்கள் ஒரு வீட்டிலையே ஒரு குடம் பால் சேரும். அவ்வளவு பால் வளம் இருக்கும். அதுதான் அதாவது தினப்படி வருமானத்துக்கு அவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை பேமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த பால் காசு. அது அந்த மாதத்துக்கு தேவையான அளவுக்கு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும். மரத்தில் தேங்காய் நிறைய இருக்கும், பெரிய தோப்பு. அதனால் தேங்காய் இருக்கும். அதை அறுக்கிறது, அதை கொடுக்கறது, அந்த தேங்காய் எண்ணெய்கள் விற்கிறது, நிலத்தில் போடுற எள், உளுந்து, பாசிப்பருப்பு, இப்படி நிறைய பொருட்கள் இருக்கும். பைசா அந்த பால் வழியால், பொருட்கள் விற்கிறது வழியால் நிறைய கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு குடும்பம் ஓடிக்கிட்டுருக்கு. அப்பா இந்த உபவாச காலத்தில் சாப்பாடுன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் சாப்பிடுவாங்க. எந்த வேலைக்காக எந்த இடத்துக்கு போனாலும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இதோட இரவுக்கு 1 டம்ளர் பால் இருந்தால், வீட்டில் ஏதோ இருந்தால், மாமரம், பெரிய மாமரம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், வீட்டில் வாழைப்பழம் எப்போ வேணும், அந்த எல்லா நாள்லேயும் இருக்காது,
அடிக்கடி இருக்கும். அந்த கொய்யா இருக்கும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற பழங்கள் இப்போ மாதிரி நிறைய பழங்கள் வாங்குகிற வசதி அந்த ஊரில் இல்லை. சின்ன ஊர், சிறிய கடைகள் தான் இருக்கும். அதனால் அது மாதிரி வசதியெல்லாம் இல்லை. வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அது இருந்தால் ஒரு பழம், இல்லைன்னா ஒரு டம்ளர் பால், அவ்வளவுதான் ஒரு நாளைய உணவு. ரொம்பவும் வெயிலில் கோடையில் மிகவும் வருத்தமாக வயலில் நிற்க களத்துல எல்லாம் தான் சில சமயங்களில் இருப்பாங்க. அந்த மாதிரி சில வேலையில் தான் கூட இருப்பாங்க, மற்ற நேரம் ஆட்களை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி வெயிலில் இருந்தால் அப்போல்லாம் கிணறு தான். இப்போ மாதிரி பைப் திறக்கிற வசதி கிடையாது. அருமையான நீர் அந்த கிணறு. அந்த கிணத்துல சின்ன சொம்பு ஒன்று, அது பூஜை அறையிலேயே இருக்கும். அந்த சொம்பை எடுத்துகிட்டு போய் கயிறு கட்டி கிணத்துல இறக்கணும். அந்த கிணத்துல கரையில் சொம்பை வச்சு தான் அந்த கயிறு அவுக்கணும். ஆனால் இந்த எப்பயோ ஒரு சமயத்தில் உபவாச காலத்தில் அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னா அந்த தீர்த்தத்தை அதை கிணறு மேலே சொம்பை வைக்கக்கூடாது. கையிலேயே வச்சுட்டு அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு அந்த சொம்பை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு கொஞ்சம் திருநீர் போட்டு அதை தீர்த்தமாக சாப்பிடுவாங்க. அதுவும் வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள், அது மாதிரி எல்லா நாளும் கிடையாது. காலை உணவு, அதோட இரவு ஒரு டம்ளர் பால், அடுத்த நாள் காலை உணவு. இப்படி 7 மாதம் வைராக்கியமாக இருப்பாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. 4 அத்தைகள், ஒரு சித்தப்பா, அவங்கவுங்க வீட்டில் குழந்தைகள். எல்லாருக்கும் திருமணம் ஆன பிறகு நான் சொல்கிறேன், எல்லாரும் எல்லாம் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தாங்க. அப்பா கிட்ட இருந்து செய்தாங்க, பாட்டியோட சப்போர்ட்டும் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எப்போதும் வீட்டில் மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. இந்த அத்தை அந்த அத்தை, அவங்க இவங்க மாறி மாறி உற்றார் உறவினர் நிறைய இருப்பாங்க. வேலையாட்கள், ஒரு குடும்பமே எங்கள் குடும்பத்தை நம்பி வாழ்வாங்க. அந்த ரொம்ப நல்ல மக்கள் அவங்கெல்லாம். இப்போ நினச்சா அவங்களையெல்லாம் நினச்சா ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆஹா, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அன்பாக இருப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, அக்கறையாக இருப்பாங்க. ஏதோ தன் வீட்டுக்காரியம் போல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே நல்லவங்க. பூங்காவனம்னு ஒரு அம்மா, அவங்களோட பொண்ணு அஞ்சலை, அவங்களோட பிள்ளைகள் ஆறுமுகம், மன்னாதன், வெள்ளிக்கண்ணு, நாகமுத்து, இப்படி ஒரு குடும்பமே எங்கள் வீட்டுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. நம்பிக்கையானவர்கள், அவங்கள நம்பி விடலாம். அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. மாடு, அத்தனை மாடையும் பராமரிக்கணும், குளத்துக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும், திரும்ப கூட்டிகிட்டு வரணும், எல்லோரும் பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. அப்பாவுக்கு பணிச்சுமை கம்மியாக இருக்கும்படியாக என் தாயார் எல்லா பொறுப்பையும், குடும்ப பொறுப்பை பார்த்துக்குவாங்க. நான் இப்போ எதுக்கு சொன்னேன்னா, அப்பா துறவு மாதிரி இல்லறவாசி, இல்லறவாசி மாதிரி ஒரு துறவி, அப்படி இருப்பாங்க. எதுவும் குடும்ப பொறுப்பு பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு வருமானம் வந்தாலும் எங்கள் தாயார்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போவார். அவருக்கு அன்பர்கள் அடியார்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு வேணாலும் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வருவாங்க, எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டிகிட்டு வருவாங்க. சாப்பாடு போடு அப்படின்வாங்க. இந்த நாயன்மார்கள் வாழ்க்கையில் வருது இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுன்னுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு உணவை தயாரித்து என்னோடய தாயார் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும், ஆச்சரியமாக இருக்கும். எளிமையான உணவாக இருக்கும். பரபரன்னு எதையோ செய்து ஒரு சாப்பாட்டை போட்டுருவாங்க. முன்னாடி இருந்தது கொஞ்சம், புதுசாக செய்கிறது கொஞ்சம், வந்தவங்கள திருப்தியாக சாப்பிட வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த விருந்தோம்பும் பண்பு மிக மிக அதிகமாக இருக்கும் தந்தையார்கிட்ட. இந்த பெரிய குடும்பம்னு சொன்னேன் இல்லையா, நிறைய விசேஷங்கள் இருக்கும். எப்போதும் விசேஷங்கள் நிறைய இருக்கும். ஏதோ 2-3 மாதத்துக்கு ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் பெண்கள் 6 பெண்கள், 7 பெண்களாக இருந்தோம், 1 மைனஸ் ஆச்சு, 6 பெண்கள் இருந்தோம். ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அடிக்கடி.
அந்த மாதிரி இருந்தாலும், எத்தனை சமையல் நடந்தாலும், என்ன விதமான அம்மாவுக்கு வந்து பலகாரம் பண்ணுறதுலலாம் ரொம்ப அனுபவம். ரொம்ப சுவையாக சமைப்பாங்க. விதவிதமாக சமையல்லாம் பண்ணுவாங்க. இனிப்பு வகைகள் நிறைய பண்ணுவாங்க. கார பட்சணங்கள் நிறைய பண்ணுவாங்க. எப்படி தான் அதையெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ. தையல் தெரியும். பாட்டு அருமையாக பாடுவாங்க. ட்ராமாவில் கூட நடிச்சிருக்காங்க அவங்களோட சின்ன வயசில். அதே அந்த ஆறுமுக வாத்தியார் ட்ராமாவில் மிகப்பெரிய கில்லாடி. சேலிமேட்டை ட்ராமாலாம் நடத்தியிருக்காங்க, நிறைய நடத்தியிருக்காங்க. நாங்களே பார்த்துருக்கோம். மகாபாரதம் ராமாயணம்லாம் நிறைய ஓடும். அதில் சில பாத்திரங்கள் ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் எங்கள் சித்தப்பா, எங்கள் அம்மா, அது மாதிரியெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களே நிறைய பேர் ட்ராமாவில் எல்லாம் கலந்துக்குவாங்க. அப்பா அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு பொருளை கூட விரும்பவும் மாட்டார், தொடவும் மாட்டார், ஆசையே படமாட்டார். அது மிகப்பெரிய விஷயம். இந்த அருட்சட்ட நெறியில் முக்கியமானது விடியல் நீராட்டம். 4லேருந்து 6 மணிக்கு முன்னாடி நீராடி முடிச்சுடுவாங்க. 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து விடியல் நீராட்டம் முடிச்சிடணும். எங்கள் அப்பா 4 மணிக்கு முன்னாடியே எழுந்துடுவாங்க. எழுந்து போய் அப்போ கிணத்துல தீர்த்தம் எடுக்கிற காலத்தில் கிணத்துல இறச்சி கொட்டி குளிப்பாங்க. இல்லைனாலும் மோட்டருக்கு போயிட்டு மோட்டரை போட்டு அந்த டைம் இருட்டு, சுத்தமாக ஒன்றும் இருக்காது. ஒரு ராந்தல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எண்ணெய் விளக்கு கையில் பிடிச்சிட்டு போகிற வசதி இருக்கும். அந்த ராந்தல் எடுத்துக்கிட்டு பின்னாடி டார்ச் வந்தது, அதை எடுத்துக்கிட்டு போய் மோட்டரை ஆன் பண்ணி அதை குளிச்சுட்டு துணியை துவைச்சி தோளில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. எப்படி பார்த்தாலும் 4:30க்கு முன்னாடி குளிச்சுடுவாங்க. சில சமயங்களில் பின்னாடி இந்த பைப்பு அந்த காலத்தில் தொட்டியில் தேங்கி இருக்கும், அந்த தண்ணியை குளிச்சுட்டு வருவாங்க. மழைக்காலங்களில் உள்முற்றம்னு சொல்லுவாங்க. அந்த முற்றத்தில் அந்த கூடல் இருக்கும். அந்த கூடல் ஓட்டு வழியால் தண்ணி மோட்டரில் கொட்டுற மாதிரி கொட்டும். புது மழை தண்ணியை வேஸ்ட் ஆக்கிடுவோம். அது கொஞ்சம் கலங்கலாக அழுக்காக இருக்கும். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்தடுத்த மழை தண்ணீர் தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த தண்ணியை அண்டாவில் பிடிச்சி வச்சு அதில் குளிப்பாங்க. 4 மணிக்கெல்லாம் குளித்து முடிச்சுடுவாங்க. குளிச்சுட்டு எந்த குளிர்காலத்துலேயும் குளிச்சுட்டு அப்படியே சில சீசனில் உடம்பு நடுக்கும் ஓடிட்டு வருவாங்க. பூஜை ரூமில் வந்து கையெடுத்து கும்பிட்ட உடனே அப்படியே ஸ்டெடியாக நிற்பாங்க. இது நான் கண்ணால் கண்ட ஆச்சரியமான விஷயம். அங்கேருந்து குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் அப்படி வர்றவங்க நின்ன உடனே அப்படியே குச்சி போல் வெறப்பாக நின்று ஆரம்பிப்பாங்க. அவங்க தியானத்தில் உட்காந்துட்டாங்கன்னா எந்த நேரத்தில் அவர் கதவை திறந்துட்டு வர்றாரோ அது வரைக்கும் நாங்கள் யாரும் பூஜை ரூமை திறக்கக்கூடாது. நாங்களாக போய் திறக்கக்கூடாது. இவங்க சாப்பிட்றது காலை ஆகாரமும் அங்கே தான் இருக்கும். தியானம் பண்ணாலும் அங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களை அம்மாவும் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தந்தையை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன். பிள்ளையாருக்கு பதில் நான் கருவாக இருந்தபோதே அவர் தான் 19 வயசில் ஏற்றுக்கிட்டார் இல்லையா. 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆச்சு. உறவுக்கார பெண்ணை சைவமாக இருக்கிற பெண் தான் வேணும் அப்படின்னு நினச்சாரு. எங்கள் தாயாரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. பிள்ளையாருக்கு பதிலாக அம்மா மாசமாக இருக்கிறப்போ இருந்து அங்கே தான் போவாங்க. வாரம் ஒரு முறை நடந்தே போயிடுவாங்க. சேலியமேட்லேருந்து பிள்ளையாருக்கு பத்துக்கு நடந்தே போவாங்க. அங்கே போய் தாயார்கிட்ட உட்காந்து பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயே தங்கி இருக்கிற காலங்கள் கூட உண்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு பேர் வச்சதே பிள்ளையார்க்குப்பம் அருட்சக்தி அன்னையார் தான். அம்புஜவல்லி தாயார் அப்படின்னு பேர் சுட்டிட்டு அம்புஜம்னு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க. பிள்ளையார்க்குப்பம் தாய் தான். அந்த பாக்கியம்தான். நான் குழந்தையாக இருக்கிற போதுலேருந்து தாயை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன். 78 எனக்கு திருமணத்துக்கு அப்புறம்தான் தாய் சமாதியானாங்க. அது வரைக்கும் தாயை நிறைய பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. தாயோட ஆசீர்வாதம் நிறைய எனக்கு இருக்கிற ஒரே காரணத்தால் தான் நான் இன்னை வரைக்கும் பல விஷயங்களில் பிளஸ்டு.
வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் தாயோட ஆசீர்வாதம், என்னோடய தாயாருடைய அந்த நெறி முறை, அவங்க எங்களை வாழ்க்கையில் பழக்கிய விதம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நல்லா இருக்கோம். அந்த தந்தையாரை பற்றி சொல்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம்னு சொன்னேன் இல்லையா. அதாவது பருவம் அடையிறத பூ பெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அது நடந்த காலத்தில் உற்றார் உறவினர்கள்லாம் கிட்ட வந்து, பொண்ணு பெரியவளாயிட்டா இனிமேல் பள்ளிக்கூடம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய தந்தையார், நான் என் பொண்ணை படிக்க வைக்கிற விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன், அதை சொல்ல நீங்கள் யாரும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எதிர்ப்பு கொடுத்து வேண்டான்னு சொல்கிறாங்க, தடுக்கிறாங்க. ஆனால் 5வது நாளே என்னை சைக்கிளில் உட்காத்தி வச்சு பள்ளிக்கூடத்தில் கொண்டு இறக்கி விட்டு, குருவிநத்தம் ஹைஸ்கூலில் கொண்டு இறக்கி விட்டு சைக்கிளில் உட்கார வச்சு, திரும்ப மாலையில் என்னை சைக்கிளில் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து விட்டார். அத்தனை நாளும் அதாவது வழக்கமாக நடந்து போவோம். அந்த குறிப்பிட்ட பருவத்தில் என்னால் முடியாதுன்றதுனாலையும், உற்றார் உறவினருடைய தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றதுனாலையும் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அப்படி கூட்டிகிட்டு போன ஒரு தந்தை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்பேற்பட்ட தந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் அதெல்லாம் சொல்கிறேன். அலுவலகத்தில் நான் படிக்க போகிற காலத்தில் எனக்கு ஒரு ஆண்களோட, நான் கிராமத்தில் பிறந்தவன், ஆண்களோட எல்லாம் அதிகமாக பேசி, உற்றார் உறவினர் தவிர வெளி ஆண்களோட எல்லாம் பள்ளிக்கூடம் தெரியும், உற்றார் உறவினர் தெரியும், வீடு தெரியும், வெளி மனுஷாலோட பழக்கம் இல்லை. அப்போ தந்தையார் என்ன செய்வார், இதை ஒரு ஆஃபீஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போவார். சமூக நலத்துறைக்கு, கல்வித்துறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, கவர்னரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது மாதிரி இடங்களில் அந்த நுழைவு வாயிலில் அவங்க நின்றுக்குவாங்க என்னோடய தந்தையார். இதை கொண்டு போய் அப்ளிகேஷன் என்னை எழுத வைப்பார். நீ எழுது, இப்படி மாடல் சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் இன்னார்கிட்ட டேபிளில் கொடு, இன்னார் பேர் எழுதியிருக்கும் அந்த டேபிளில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமாக போய் இப்படி திரும்ப இந்த டேபிளில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ இப்படி இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல நம்மளை தந்தையார் விட்டுட்டாரே, நான் இப்போ என்ன செய்வேன், எப்படி பேசுவேன், யார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தவிப்பேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் எனக்கு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கார் அப்படின்ற உண்மை கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை செய்யும் பொழுது நான் வருத்தப்பட்டேன். அதாவது ஒரு பெண்ணாக, கிராமத்தில் இருந்த பெண்ணாக இருந்த எனக்கு எப்படி தைரியம், எப்படி மற்றவங்களோட பேசணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு தந்தை, ஆன்மீக நாட்டம் வர வச்ச ஒரு தந்தை, பொது விஷயங்களில் நாட்டம், அனுபவம், அதையெல்லாம் என்னோடய தந்தையால் தான் எனக்கு கிடைச்சிது. என்னோடய தாய் தந்தையர் அப்படி வழி நடத்தினாங்க. நான் சொல்லணுன்னா என்னோடய தந்தையாரை பற்றி இன்னும் 1 மணி நேரம் சொன்னால் கூட என்னால் முழுசாக முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தந்தையார் வந்து ஒரு மிக 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 பள்ளிக்கூடம் வந்து போகலையே தவிர நல்ல அனுபவசாலி. அருட்பாடல்கள் அத்தனையும் மனப்பாடம். எங்கே எதை பேசினாலும் அருட்பாடல்கள்லேருந்து அவரால் உதாரணத்துக்கு, எடுத்துக்காட்டுக்கு ஒரு வரியை சொல்ல முடியும். எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் டக்குன்னு ஒரு வரியை எடுத்து, சாமி இப்படி சொல்லியிருக்காங்க இந்த கருத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருட்பாடல்கள் நினைவாற்றல். அந்த அளவுக்கு கல்வி இல்லாதவருக்கு அருட்பாடல்களுக்கு பொருள் விளக்கம் சொல்லுவார். ஏகாதசி, சிவராத்திரி, அது மாதிரி கண் விழிக்க வேண்டிய நாட்கள் வரும்பொழுது எங்களை எல்லாரையும் உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு எங்களை படிக்க சொல்லி அவர் விளக்கம் சொல்லுவார். நாங்கள் தவறாக பிழையாக படித்தா அதை திருத்துற வரைக்கும் திரும்ப 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 சொல்லுவார். அதை சரியாக உச்சரிக்கிற வரைக்கும் விட மாட்டார். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் தப்பாக உச்சரிக்கக்கூடாது, நீ சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, தவறாக உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு எங்களை எல்லாம் பழக்கியவர்.
அந்த தந்தைக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார், தனக்கு தோன்றிய கருத்துக்களை எந்த பேப்பரில் வேணாலும் எழுதிடுவார். நோட்டோ புத்தகமோ ஒரு வெள்ளை காகிதமோ, இன்னும் கேட்க போய் ரொம்ப குறைச்சி சொல்லப்போனால் பஸ்ஸில் போயிட்டுருக்காருன்னா அந்த பஸ் டிக்கெட் தருவாங்கள்ல, அதனுடைய பின்பக்கம் கூட சில வாசகங்கள் அவர் எழுதுவார். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் நோட்டு வாங்கி தரேன், நோட்டு வாங்கி கொடுத்தா கூட அவர் என்ன செய்வார், பஸ் டிக்கெட்டில் எழுதி எடுத்துகிட்டு வந்து இதை அதில் எழுதுவார். நீங்கள் நோட்லேயே எழுதி இருக்கலாமே அப்படின்னா, ஏம்மா நான் என்ன கையில் நோட்டை எடுத்துகிட்டு போனேன், பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் தோணுச்சு, அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேனேன்னு டிக்கெட்டில் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் எழுதி வச்ச விஷயங்கள் ஏராளம் ஏராளம். அவருடைய மறைவுக்கு பிறகு தான் அது எனக்கு பொக்கிஷமாக தெரிஞ்சுது. என்னோடய வாழ்க்கை முறையில் அதை நான் அப்பப்போ கவனிக்கவோ ஏற்றுக்கவோ புரிஞ்சிக்கவோ பேசவோ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. என்னோடய குடும்ப வாழ்க்கை காரணமாக அதிகமாக நான் அதிலெல்லாம் அவருடைய எழுதி வச்சதையெல்லாம் நான் அதிகமாக கவனிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவருடைய மறைவுக்கு பிறகு அதையெல்லாம் எடுத்து பார்த்தப்போ மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருந்தது. அதை வழக்கம் போல் கரையான் கொஞ்சம் சாப்பிட்டது, மீதி இருந்ததில் மழையில் நனைஞ்சது கரையான் சாப்பிட்டது போக மீதி இருந்ததை நான் தொகுத்தேன் ஒரு புத்தகமாக, என் தந்தையாரின் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி, தந்தையாரின் சிந்தனைகள் அப்படின்ற தலைப்பில் புத்தகமாக்கியிருக்கேன். அதை அவங்களுடைய எழுத்துக்கள் அவ்வளவும், ஒரு விஷயம் கூட என்னோடது கிடையாது. அதை நான் தொகுத்த போது நிறைய விட்டுருக்கேன். அதாவது இது வேண்டாம், இது பரவாயில்ல, இது நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேர்ந்தெடுத்து போட்டது தான் இவ்வளவும். இன்னும் இதில் போடாதது, அவர் எழுதினது நிறைய, நான் புத்தகத்தில் சேர்த்தது கம்மி. அதில் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தாய்க்கு ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கெல்லாம் அர்ச்சனை மந்திரங்கள் அவர் எழுதி வச்சுருக்காரு. உதாரணத்துக்கு சில மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் சொல்கிறார் பாருங்கள், ஓம் அருட்சக்தி அன்னை நின்றாள் அர்ச்சிக்க அருள் செய் போற்றி. ஓம், நான் விட்டு விட்டு படிக்கிறேன், வரிசையாக படிக்கலை. ஓம் உலகிருள் மாயா மோகம் ஊடிடாது அருள் செய் போற்றி. மாயை மோகம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஓம் என் மனம் செயலும் சொல்லும் எல்லாம் நீ ஆவாய் போற்றி. ஓம் குடும்பமே அடியார் கூட்டமாகிட அருள் செய் போற்றி. அருட்சட்ட அடியார் கூட்டம் தான் என் குடும்பம். என்னோட குடும்பம் எதுன்னா அடியார் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டிட அறியேன் உன்னை கேளாமல் தந்தாள் போற்றி. எனக்கு கேட்குறதுக்கே தெரியாது, தயே நீயே கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் சட்டத்தில் தவம் உண்டு அந்த சாதனா சக்தி போற்றி. எவ்வளவு நுணுக்கமாகவும் அந்த தெளிவாகவும் வார்த்தைகளை சொல்கிறார். ஓம் சிரஞ்சீவி அனுமர் பக்தி சிறப்பு எனக்கு அருள் செய் போற்றி. ஓம் சிறு கருத்து எனை ஆள் செல்வமே அருளே போற்றி. ஓம் சேயனை காக்கின்ற செம்மையின் வடிவே போற்றி. ஓம் தண்ணீரில் திருநீரிட்டு என் தீவினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் தாயும் நீ தந்தையும் நீ தக்க குரு ஆனாய் போற்றி. ஓம் தேடி என் உயிரை காணும் தெளிவு கண் அருள் செய் போற்றி. என்னோடய உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, அந்த உயிர் தான் இறைவன். அதனால் தேடி என் உயிரை காணும் தெளிவு கண் அருள் செய் போற்றி அப்படின்னு கேட்குறாரு. தோடவிழ் மலர் தரும் தொய்விலா மனமே போற்றி. தாயை சொல்கிறாரு, தோடவிழ் மலர் தரும் தூய மனமே போற்றி. அந்த தூய மனம் எப்படி, தொய்விலா தூய மனம் அப்படின்னு சொல்கிறாரு. நனவிலும் கனவிலும் நீயே நடமிட அருள் செய் போற்றி. என்னோட நனவுலையும் கனவுலையும் தாய் தான் நடனமிடணும் அப்படின்றாரு. ஓம் நான் எனும் அகந்தை நீக்கி நான் ஆரென்று உணர் செய் போற்றி. அவர் ரமண ரிஷி சொல்வார், நான் யார் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம். நான் யார்னு கண்டுபிடிச்சிட்டா
இறைவனை நீ கண்டுபிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் தன்னோட பாடல்களில் சொல்லுவார், தன்னை அறிந்தால் தலைவனருள் கிட்டுமென பன்னுமறை சாத்திரங்கள் பகரும் பராபரமே அப்படின்வார். அது மாதிரி நானார் என்று அருள் செய் போற்றி, எனக்கு சொல்லிக் கொடு, நான் எனும் அகந்தையை நீக்கு, நான் ஆர் என்று உணர் செய் போற்றி அப்படின்னு கேட்பார். பைம்பொழில் சோலையான பனிமலர் நிறையே போற்றி, தாயை சொல்கிறாரு. பைம்பொழில் சோலை அப்படின்றார். எந்த அளவுக்கு தமிழில் விளையாடுறார் பாருங்க. அவருக்கு அதான் கல்வி ஞானம் கம்மி, ஆனால் அந்த சொற்கள்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். நான் இன்னும் முழுமையாக படிக்கணும்னா 3 மணி நேரம் ஆகிடும். நான் சும்மா விட்டு விட்டு கொஞ்சம் படிக்கிறேன். ஓம் ரக்ஷையாய் நின்று வைய அமைதியை காப்பாய் போற்றி, உலக அமைதிக்காக வேண்டியிருக்கார் பாருங்க. ரக்ஷையாய் நின்று வைய அமைதியை காப்பாய் போற்றி. ஓம் ஓதலால் உணரா ஒன்றை உடனாகி உணர் செய் போற்றி, கல்வியால் கடவுளை அறிய முடியாது. அது எவ்வளவு அழகாக காமிக்கிறார் பாருங்க. ஓதலால் உணரா ஒன்றை உடனாகி உரை செய் போற்றி. இறைவனே நமக்குள்ளே இருந்து உணர்த்தினா மட்டும்தான் இறைவனை நாம் உணர முடியும். இப்படி நிறைய இன்னும் அது நிறைய எழுதியிருக்காரு. பிறர்க்கரும் முத்தி பேரு பெறையின்றே அருள் செய் போற்றி. பிறர்க்கு அருமையான பேர் எது அப்படின்னா முத்தி பேர். அதை இன்றே நான் அருள் செய்ய கிடைத்திட அருள் செய் போற்றி, பெற இன்றே அருள் செய் போற்றி அப்படின்னுவார். மனம் எனும் தோணி பற்றா மதிநலம் அருள்வாய் போற்றி. மனம் எனும் தோணி பற்றின்னு மதி எனும் போலை ஊன்றி அப்படி அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, அது ஏராளமான பாடல்கள் மனப்பாடம். அந்த சென்னை பள்ளிக்கூடத்து கல்வியில் அந்த காலத்து நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நீதி வெண்பா, அப்படி உலக நீதி, அப்படிப்பட்ட நூல்கள்லாம், குமரேச சதகம், அறப்பளீஸ்வர சதகம், அப்படி நிறைய நூல்கள். அது எல்லா பாட்டும் மனப்பாடம், தாய்க்கும் தந்தையாருக்கும் அத்தனை பாடல்கள் மனப்பாடம் பண்ணி 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 அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே. அது மாதிரி அவருடைய தமிழ் அறிவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மலர், அதாவது பூ அப்படின்னு ஓரெழுத்து ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஓரெழுத்து ஒரு சொல்ல அவர் எப்படி விளக்குவார் தெரியுமா? எத்தனையோ சொற்கள் ஓரெழுத்து ஒரு சொல் இருக்குது, இருந்தாலும் அந்த பூ அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஈடாக எந்த ஒரு ஓரெழுத்து ஒரு சொல்லும் பொருள் விளக்கம் அதிகமாக கொடுக்க முடியாது. இப்போ சில எழுத்துக்களுக்கு சில பொருள் இருக்கும் இல்லையா? ஆனா ஒன்று, ஆனா ஒன்று, ஊனா ஒன்று, ஈனா ஒன்று, அந்த ஈ தா அது மாதிரி தானா ஒன்று, வானா போனா ஒரு எழுத்து ஒரு சொல் இல்லையா? அதெல்லாம் அதுபோல் பூ அப்படின்ற சொல் இருக்கே, அதோட சிறப்பு ஏராளம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சொல்கிறாரு. நான் பூவுக்கு நிகரானதோ அல்லது அதைவிட உயர்ந்தது என்றோ ஓரெழுத்து ஒரு சொல் காண முடியாது. அந்த ஓரெழுத்து ஒரு சொற்களே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் அப்படின்னு கேட்டால், மொட்டின் 3வது நிலை பூ என்பதாகும். தேன் உள்ள மலர், தேன் இல்லாத மலர். 2 மணமலர், மணமில்லாத மலர். 3 அழகு மலர், அழகற்ற மலர். காலையில் மலரும் மலர், மதியம் மலரும் மலர், மாலையில் மலரும் மலர், இரவில் மலர், இருள் பூ, ஒளிப்பூ, மாதப்பூ சில மாதங்களில் மட்டுமே கிடைக்கும், அயனப்பூ, வருடப்பூ, மாமாங்கப்பூ. இப்போ குறிஞ்சியெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது இல்லையா? அது மாதிரி பூக்களில் பல வகை இருக்குது அப்படின்றார். வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது, சீசனில் கிடைக்கிறது, மாமாங்கத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது, ஆயுள் பூ, பாளைப்பூ, இலைப்பூ, ஏக நிறப்பூ, பலவண்ணப்பூ. இப்போ தென்னை மரத்தில் பாளையில் இருக்கும், சில மலர்கள் வேறு மாதிரி இருக்குது, அதுக்காக சொல்கிறார். மனம் வித்தியாசம் இருக்குது, நிறம் வித்தியாசம் இருக்குது, அது கிடைக்கிற மரம் செடி கொடி அந்த வித்தியாசம் இருக்குது, காலம் என்னென்ன காலத்தில் கிடைக்கும் அதையெல்லாம் சொல்கிறாரு.